பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், எப்படி நடத்த போகிறார் என்ற எண்ணம் உடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆவலோடு இந்த நாளுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்க. உங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபித்த போது தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை பாதித்து கொண்டே இருக்கிறாரு. இது மாறினா நல்லா இருக்கும், இது தொடர்ச்சியா இதே மாதிரி வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குனா நலமா இருக்குமே என்றீங்கல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்க வாழ்க்கையில புதிய காரியம் இந்த மாதத்துல நடக்க போகிறாரு. என்ன புதிய காரியம் என்றால், எசேக்கியேல் 36 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நவமான இருதயத்தை உனக்கு தருவேன், அதாவது புதிய இருதயத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, புதிதான ஆவியை நான் உனக்குள்ளே கட்டளை இடுவேன் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் புதிதாக மாறணும். பழைய இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா? இயேசு சொன்னார், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பகைகள், சண்டைகள், மதிகேடுகள், பெருமைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டப்படுத்தும் என்றார். மனுஷனுடைய இருதயத்திற்குள் இத்தனை பாவ காரியம் இருக்கிறாரு. இந்த பாவத்தோட ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதனால ஆண்டவர் சொல்றார், உனக்கு புதிய இருதயத்தை தருகிறேன். பாவம் நிறைந்த பழைய இருதயத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய இருதயம், அன்பு, சாந்தம், பரிசுத்தம், தாழ்மை, இரக்கம், மனதுருக்கம், விசுவாசம் போன்ற நற்குணங்கள் நிறைந்த ஒரு இருதயம் உங்களுக்கு தேவைதானே? நீங்க கேளுங்க. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே மாற்றம். உங்களுடைய ஆவி, புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு குழப்பம், எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு இருக்கிறீங்கல்ல, ஒரு தெளிந்த ஒரு ஆவி, தைரியம் உள்ள ஒரு ஆவி, ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு எதையும் சந்திக்கிற தைரியம் உள்ள ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. அது மாத்திரம் இல்ல, ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது புதிய ஒரு மனம், புதிய சிந்தை. இந்த சிந்தையில தான் பல குழப்பங்கள். தவறானதை சிந்திக்கிறது, தப்பானதை சிந்திக்கிறது, நேர்மறையானதை சிந்திக்கிறது. பிசாசு இந்த சிந்தைக்குள்ள நுழைந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நிறைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான். இந்த சிந்தை மறுரூபம் ஆயிட்டா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்ல, புதிய சிந்தையை உங்களுக்கு தருகிறேன் என்பதாய். அப்ப நம்முடைய இருதயம் புதிதாய் மாறும், நம்முடைய ஆவி புதிதாய் மாறும், சிந்தை புதிதாய் மாறும். இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் புதுசாக நடக்கும். புதிய நன்மைகள், புது ஆசீர்வாதங்களை காண்பீங்க, புதிய வழிகள் திறக்கப்படுவதை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் சகலத்தை புதிதாக்குகிற தேவன். என் இருதயத்தை புதிதாக்கி பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும். எனக்கு புதிய ஆவியை தந்து பலமும் வல்லமையும் உள்ள ஒரு தைரியம் உள்ள ஆவியை தாரும். எனக்கு புதிய சிந்தையை தாரும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள் உண்டாகட்டும். சகலத்தையும் என் வாழ்க்கையிலே புதிதாக்கி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.